Good evening students. So next நம்ம என்ன பார்க்க போறோம்னா lesson 3 chapter 3 theory of equations. ஓகேங்களா? theory of equationsல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா equations concept எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? equations concept என்னன்னா இருக்கு. சோ அதுல வந்து learning outcomes என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So first point for polynomial equations satisfy given conditions on roots. ஓகேங்களா? சோ அதாவது வந்து கொடுத்திருக்கிற polynomial equations வந்து ரூட்ஸோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்குது. ஓகேங்களா? அதாவது வந்து ரூட்ஸை இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஜீரோவை தான் செக் பண்ணுறது தான். சரிங்களா? செகண்ட் ஒன் டெமான்ஸ்ட்ரேட் த டெக்னிக்ஸ் டு சால்வ் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஹையர் டிகிரி. ஹையர் டிகிரியை வந்து டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. சரிங்களா? இப்போ 2 டிகிரி பாலினாமியல் நீங்கள் வந்து ஐ மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். 3 டிகிரி பாலினாமியல் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஸோ சம் டெக்னிக் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் டு சால்வ் ஈக்குவேஷன்ஸ் of higher degree when some roots are known to be complex, assert rationals and rational. Okay, இப்போ higher degree polynomial equations நம்ம வந்து சால்வ் பண்றோம். சோ அப்ப அந்த ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கலாம்னா காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், irrational இருக்கலாம் and rational இருக்கலாம். ஓகேங்களா? ஐடென்டிஃபை and solve reciprocal equations. சோ கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை ஐடென்டிஃபை பண்றது அப்புறம் சால்வ் பண்றது. அது டிட்டர்மைன் தி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் யூசிங் டெஸ்கார்ட்ஸ் ரூல். டெஸ்கார்ட்ஸ் ரூலை யூஸ் பண்ணி அதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி செக் பண்றது. ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். சோ டிஃபரண்ட் டைப் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் ரைட் பண்ணிக்க நீங்க. ஓகேங்களா? சோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட டைப் ஆஃப் பாலினாமியல், அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ளார இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன, லீடிங் கோஎஃபிஷியன்ட் என்ன, லீடிங் டேர்ம் என்ன, மோலிக் பாலினாமியலா இல்ல குவாட்ரிக் பாலினாமியலா இல்ல கியூபிக் பாலினாமியலா இல்ல குவார்டிக் பாலினாமியலா. ஓகேங்களா? அப்படிங்கறத செக் பண்றது. சோ இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா p is equal to p of x is equal to an x power n plus an minus 1 x power n minus 1 plus and so on plus a1x plus an. ஓகேங்களா? so a naught. so this is called the polynomial with degree n. அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன ஆகுதுன்னா இதோட ரூட்ஸ் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டிஜரா இருந்துச்சுன்னா this is a polynomial over z. சப்போஸ் கொடுத்திருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ரேஷனல் நம்பரா இருந்துச்சுன்னா it is a polynomial over q. சப்போஸ் கொடுத்திருக்கிற பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ரியல் நம்பரா இருந்துச்சுன்னா it is a polynomial over r. சப்போஸ் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா p is a polynomial over c. ஓகே, சோ இப்போ அவங்க நம்பருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன செக் பண்றாங்க அப்படின்னா the p defined by p of x is equal to a n x power n plus a naught minus 1 x power n minus 1 plus and so on plus a1x plus a naught is called a polynomial functions. The equations a n x power n plus a n minus 1 x power n minus 1 plus and so on a1 x power a naught equal to 0 is a polynomial equations. ஓகே, இதுல வந்து x க்கு பதிலா நீ வேற ஏதாவது c சப்ஸ்டிட்யூட் பண்ணா c is called the 0 or root or solution. ஓகேங்களா? இதுல வந்து ஹையர் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பேர் வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட். அந்த டேர்ம் ஃபுல்லாவே வந்து என்னன்னா லீடிங் டேர்ம் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுல வந்து டிகிரி 1 இருந்துச்சுனா ஹையர் டிகிரியோட பாலினாமியல் வந்து கொடுத்திருக்கிற பாலினாமியலோட ஹையர் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 1 இருந்துச்சுனா that is called the மோனிக் பாலினாமியல். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்ட் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் x. எல்லா x க்கும் டிஃபைன் பண்ணிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட். Okay, so every non-zero constant is a polynomial of degree 0. And next, the constant 0 is also polynomial called zero polynomial. Its degree is not defined. The degree of polynomial is a non-negative integer. Next, the degree of a polynomial is non-negative integer. Next one, the zero of polynomial is the only polynomial with the leading coefficient 0. Polynomials of degree 2 are called the quadratic polynomial. Degree 3 is called the cubic polynomial. Degree 4 is called the quartic polynomial. Okay, so next நம்ம என்ன பார்க்க போறோம், quadratic equations ஓட இந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படி பார்க்க போறோம். சரிங்களா? சோ கொடுத்திருக்கிற quadratic equations ax² + bx + c = 0. இதுல b² - 4ac is called the discriminant or delta. ஓகேங்களா? சோ இது ஆல்ரெடி லாஸ்ட் இயரே பார்த்திருப்போம். சோ நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ஸ்க்கு ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ற ஃபார்முலா மெத்தட் -b + or - √b² - 4ac / 2a. ஓகே, சோ it is unnecessary to emphasize a not equal to 0. ஏன்னா டினாமினேட்டர்ல a இருக்கறதால a not equal to 0 ஆ இருக்கும். ஓகேங்களா? So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. We also learned that delta equal to 0 if and only if the roots are equal. லாஸ்ட் இயர் நம்ம பார்த்திருக்கோம். delta 0 வந்துச்சுனா ரூட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து delta greater than 0 வந்துச்சுனா ரூட்ஸ் are real and distinct. distinctனா டிஃபரண்டா இருக்கும். அது நெக்ஸ்ட் delta less than 0 if and only if the quadratic equation has no real roots. ஓகேங்களா? அடுத்து வீட்டாஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? வீட்டாஸ் ஃபார்முலா என்னன்னா சம் ப்ராடக்ட். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? சோ அதாவது என்னன்னா x²
minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. இதில் sum of the roots அப்படின்னு பார்த்தீங்கன்னா alpha plus beta minus b by a. அதேமாரி alpha into betaங்கிறது product of root. ஸோ alpha into beta is equal to c by aங்கிற கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து என்னன்னா பீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், பட் நேம் தான் நம்மளுக்கு தெரியாது, இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் எ பீட்டாஸ் ஃபார்முலா. ஓகேங்களா, இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. த indefinite article A is used in the above statement. In fact, if p of x is equal to 0 is a quadratic equation whose roots are alpha and beta, then C p of x is also quadratic equations with the roots of alpha and beta for any zero constant c. முன்னாடி ஒரு c மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுவும் ஒரு quadratic equation தான் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.1 பார்த்துருவோம் இதில். சரிங்களா? ஸோ if alpha and beta are the roots of the quadratic equations 17x square plus 43x minus 73 equal to 0, construct a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2. So since alpha and beta are the roots of the equations 17x square plus 43x minus 73, அப்போ sum of the roots na alpha plus beta. அப்போ இங்கே வந்து a இருக்கிற பிளேஸில் வந்து 17 இருக்குது, b இருக்கிற பிளேஸில் வந்து 43 இருக்குது, c இருக்கிற பிளேஸில் minus 73 இருக்குது. அப்போ alpha plus beta na minus b by a, அப்போ minus 43 by 17. அடுத்து நெக்ஸ்ட் ஆல்ஃபா இன்டு பீட்டானா சி பை ஏ, சியோட வேல்யூ -73, இப்போ -73 by 17. இப்போ அவங்க வந்து எதில் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரூட்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்ட் பீட்டா ப்ளஸ் 2 வச்சுக்கிட்டு நீ ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீ சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் பண்ணணும். சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2வையும் பீட்டா ப்ளஸ் 2வையும் நீ மல்டி ஆட் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பி2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2, ஆல்ஃபாவையும் பீட்டா ஆட் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, 2 × 2 ஆட் பண்ணால் 4. அப்போ உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா plus 4 is equal to minus 43 by 17. ஏன்னா alpha plus beta ஓட வேல்யூ வந்து minus 43 by 17. அப்போ minus 43 by 17 plus 4. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 17 into 4. 17 into 4 is equal to 61. ஸோ அப்போ minus 43 68 கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 25 by 17 உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் த ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2, அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 2 வந்து 2 ஆல்ஃபா கிடைக்கும், பீட்டா இன்ட்டு 2 வந்து 2 பீட்டா கிடைக்கும். அப்போ 2 பொதுவாக எடுத்துகிட்டு 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அப்புறம் 2 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ வந்து -73 by 17 plus 2 into alpha plus beta -43 by 17 plus 4. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் -91 by 17. இப்போ கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எதுலன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x ஸ்கொயர் இங்கே சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து +20 by 17, ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ -25 by 17 into x. நெக்ஸ்ட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஸோ ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வரணும், பட் இங்கே வந்து கான்ஸ்டன்ட்லி வந்து மைனஸ் எழுதாத -91 by 17. ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ 17 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ வந்து என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு 17x ஸ்கொயர் -25 by x -91 equal to 0, which is also a quadratic equations having roots alpha plus b2 and beta plus 2. Okay, so thank you. Next one அடுத்தது பார்ப்போம்.